ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான கிராம்பு, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ அரிசி 200 கிராம் மஷ்ரூம் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம், ஏன்னா ரொம்ப காரமாயிரும். இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி எந்தளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே புதினா இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி இலை ஆட் பண்ணணும், அப்புறம் தான் புதினா இலை ஆட் பண்ணணும். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணலை. அது கூடவே ஒரு கப் தயிர், ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தயிர் கொஞ்சம் திரியாக இருக்கும், அது நல்லா வதங்கணும், நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த பால் தெரிஞ்ச மாதிரி ஒரு திரியாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் 4 தக்காளி அப்படின்னா, நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக 4 தக்காளி நான் எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் 2 கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போடணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட இப்போது நான் மஷ்ரூம் நல்லா வதங்கணும். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூமுக்கு தேவையான அளவு மட்டும்தான் இதில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போவே நிறைய உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் ஃபுல்லாக ரொம்ப உப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மஷ்ரூமுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா வேகணும். இதில் தண்ணி பிரிஞ்சு வரும், மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ நீங்கள் அளவு தண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே எடுத்துக்கிறது நல்லது. நான் 1/4 கிலோ அரிசி, அதாவது எனக்கு 2 டம்ளர் அரிசி வந்தது. நான் இங்கே 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரணும். தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ண போகிறோம். நல்லா மஷ்ரூம் வெந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இது கூட ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நம்ம ஊறும்போதே அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வரும். ஸோ நீங்கள் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படி வச்சிங்கன்னா சாதம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடணும். இல்லைனா நமக்கு பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிரும். ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடணும். லைட்டாக கிளறணும், இல்லைனா அரிசி உடஞ்சிரும், அப்போ சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி அப்பப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. தண்ணி நல்லாவே வற்றிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் ஈரப்பதமாக இருக்குது. ஸோ இப்போது ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் மூடி போட்டு மூடிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த மூடி மேலே வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மார்னிங் என் பசங்களுக்கு லஞ்சுக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே அழகாக லஞ்ச் பாக்ஸுக்கு 2 பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி சைட் டிஷ்க்கு ஒரு எக்கு பாயில் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.